கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மேன்மை பாராட்ட இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை இயேசு கிறிஸ்துவை தவிர. எல்லாருக்க கரங்களை தட்டுங்க பார்ப்போம். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கட்டுகள் உடைக்கப்படும், கிரியைகள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் ஜெயக்குமார் சொல்லிட்டாங்க. எம்டிசியில் பணி செய்து பணியை முடித்து விட்டேன். இப்போது கர்த்தருக்காய் முழு ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் 2 ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். சென்னை முழுவதும் இல்லை, தமிழ்நாடு முழுவதிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளையும் பாடல்களையும் பாடி கர்த்தர் நாம மகிமைப்படுத்த கர்த்தர் அடிமைக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் நிற்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் என்னுடைய தேவனுடைய வார்த்தையோடு கூட என்னுடைய சாட்சிகளை சிலவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் நிந்தைகள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் நிந்தைகள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். நமக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நாம் ஓடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நான் சந்தோஷமாக கரெக்டான நேரத்தில் முடிச்சிடுவேன். இல்லைன்னா ஆவியானவர் எப்படி சொல்லுவாரோ அது மாதிரி முடிக்கலாம். ஆயத்தம் இருக்க அல்லூன்னு சொல்லுங்க பார்ப்போம். குடிக்கப்பட்ட நேரத்தை வச்சு கவலைப்படாதீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சாட்சி கேட்டோமா, அவர் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கடந்து வரும்போது
உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், படுக்க இடமில்லாமல் பரதேசியாக இருந்த என்னை இந்த கோடீஸ்வர பிறவாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கடந்து வந்த பாதையை இதுவரையிலும் மறக்கவில்லை. அவன் நடத்தி வந்த பாதைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லும் வாழ்க்கையை கர்த்தர் வாழ கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். எடுத்துள்ள வாசிக்கலாம். யாராவது ஒரு நீதிமொழிகள் 29:2 யாராவது வாசிங்கள். குயிக்காக வாசித்தா குயிக்காக முடிச்சிருவேன். நீதிமொழிகள் 29:2. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போது ஜனங்கள் தவிப்பார்கள் என்று ஞானவான் ஆகிய நீதிமொழியில் சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த நாளில் நீதிமான்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு பேசலாம் என்று ஆவியானவர் நேற்று இரவு முழுவதும் கற்றுக் கொடுத்தார். சில காரியங்களை உங்கள் மத்தியில் பேசி நான் ஏற்றொலையில் முடித்துக்கொள்வேன். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையை சொல்வேன் என்று சொன்னால் சாட்சி சொல்ல வேண்டும் சொன்னதான் சொல்கிறேன். என்னை போல நல்லவங்க இந்த உலகத்தில் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு பாட தெரிந்ததுனால மேடைகளில் எல்லாம் பாட்டு பாடுவேன். அந்த பாடும்போது அந்த பாட்டிலே நான் உங்களை திட்டணும்னா திட்டிடுவேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானா மகிமைப்படுத்துவேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கார். ஏனென்று சொன்னால் என் தாயுடைய ஜெபந்தான். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தீரானால் அவனை ஊழியக்காரனாய் மாற்றுவேன் சொல்லி ஜெபித்தது நிமித்தம்தான் இன்னும் உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாய் நிற்கிறேன். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். அப்படி என்று சொன்னால் நீதிமான் யாரென்று நாம் யோசித்து பார்த்தோமானால் என்னுடைய அறிவுக்கு எட்டின 11 பேரை கர்த்தர் எனக்கு காட்டி கொடுத்தார். கடகடா வாசித்தீங்கன்னா கடகடா சொல்லலாம், வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்காங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் நீதிமான் என்று. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நோவா நீதிமான் என்று சொல்லி. 2 பேதுரு 2:8 சொல்கிறது, லோத் நீதிமான் என்று சொல்லி. யோபு 34:5 சொல்கிறது, யோபு நீதிமான் என்று சொல்லி. மத்தேயு 1:19, மத்தேயு 27:19 இந்த இரட்டிலையும் இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 1:19 மரியாளின் கணவனாகிய யோசேப்பு நீதிமான் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. எபிரியர் 11:4 ஆவேல் நீதிமான் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. லூக்கா 18:10 முதல் 14 வரை வாசித்து பார்த்தோமானால் ஆயக்காரன் நீதிமான் சொல்வதை அங்கு பார்க்க முடிகிறது. லூக்கா 23:5 சொல்கிறது, அந்தரங்க சீசனான அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு நீதிமான் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 10:22 சொல்கிறது, கொர்நேலியு நீதிமான் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. கடைசியாக ரோமர் 5:9 மட்டும் யாரால் வாசிக்கலாம்? ரோமர் 5:8 5:9 வாசிக்கிறது. போதும் சிஸ்டம். அவருடைய இரத்தத்தாலே நீதிமான்கள் நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தாலே ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் யாராக இருக்கிறோம்? நீதிமான்களாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். அப்படின்னா அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் பெருகும்போது தேசத்திலே என்ன வரும்? மகிழ்ச்சி உண்டாகும். நாம் எப்பொழுது நம்ம மீட்கப்பட்ட பிள்ளைகளை மாறாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஜனங்கள் தவிக்க ஆரம்பிப்பார்கள். என்று எங்கே போனாலும் பார்த்து பாருங்கள். எந்த ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் கூட பாதி பேர் நல்லா இருக்கிறாங்க, பாதி சொல்லுவாங்க பிரதர் என்னுடைய பலவீனத்தை வெளியே சொல்லவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகளை சுமந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி. இவர்களுக்கெல்லாம் முடிவு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரை நீங்கள் பார்க்க முடியாது. அவரிடத்தில் வர்ற யாவருக்கும் அவர் என்ன கேட்டாலும் அவர் பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம் ஆயத்தப்படுவோம் என்று சொன்னால் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது நமக்கு லேசான காரியம். ஒருவன் 1000 பேரை துரத்த வேண்டும், 2 பேர் 11,000 பேரை துரத்த வேண்டும். நாம் இப்போ ஒருவரையும் துரத்துவதில்லை,
வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம துரத்துவதில்லை. ஏன்னா வீட்டில் கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மனைவி ரட்சிக்கப்படுவதில்லை. மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, கணவன் ரட்சிக்கப்படுவதில்லை. கணவனும் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, குடும்ப பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்படாத உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஞானவான் சொல்லும்போது சொல்கிறான், நீதிமான்கள் பெருக வேண்டும் தேசத்திலே. அப்படி என்று சொன்னால் நீதிமான்கள் பெருக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சில கடமைகளை செய்ய வேண்டும். அது கடைசியாக சொல்லுகிறேன். முதலாவது ஒரே ஒரு கதாபாத்திரத்தை உங்கள் மத்தியில் வைத்து இதனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆபிரகாம் நீதிமான், நோவா நீதிமான், லோத்து நீதிமான், யோபு நீதிமான், யோசேப்பு நீதிமான், இயேசு நீதிமான், ஆபேல் நீதிமான், ஆயக்காரன் நீதிமான், அந்தரங்க சீசன் யோசேப்பு நீதிமான், கொர்நேலியு நீதிமான், இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் நீதிமான்கள். இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் வைத்து ஏற்ற வேளையில் பேசி முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:12 வாசியுங்கள். நீதிமொழிகள் 12:12. என்ன செய்யணுமா? நீதிமான்கள் பெருக வேண்டும், மகிழ்ச்சி உண்டாகும். அந்த நீதிமான்களின் வேர் என்ன செய்யணுமா? கனி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம பிள்ளைங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீதிமான் பெருகினால் மகிழ்ச்சி தேசத்திலே உண்டாகிறது. ஆனால் நீதிமான்களின் பிள்ளைகள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் 22, 23 வாசித்து பார்த்தோமானால் அங்கு 9 விதமான கனிகளை நாம் பார்க்க முடிகிறது. யாராவது வாசிங்களாம். ம் 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 போ ம் 9 வகையான கனிகளை அங்கு சொல்வதை நாம் அங்கு பார்க்குறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நமக்குள்ளே இந்த அவயங்கள் அமைந்திருந்தால், இந்த நற்கிரிகள் நமக்குள்ளே அமைந்திருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். அதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த கனி மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பான். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நாளை ஒரே ஒரு கதாபாத்திரத்தை உங்கள் மத்தியில் வைத்து நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை யாரால் வாசிக்கலாம்? ஆதியாகமம் 6:9. நோவா தன் வாழ்ந்த காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தன் வாழ்ந்த காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே, சும்மா வாழ்ந்த காலத்துக்குள்ளே இல்லை, இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நோவாவின் காலம் மனசாட்சியின் காலம். நோவாவின் காலம் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினதை குறித்து மனஸ்தாபப்பட்ட காலம். அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வாசித்து பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமில்லை, அந்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள், தேவ புத்திரர்கள் மனுஷ சகோதரிகளை பார்த்து சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களோடு விபச்சாரம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட காலத்திலே, மனஸ்தாபப்பட்ட காலத்திலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான செயல் நடந்து கொண்டிருந்த காலத்திலே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் இடத்த உங்களுக்கு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எங்கள் சூழ்நிலை என்ன இருக்குன்னு சொல்லி. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் கர்த்தர் உன்னோடு கூட உறவாடி கொண்டே இருப்பார். உனக்கு உரமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுங்க. அது நீதிமான் சுதந்திரமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இது ஊழியக்காரன் சுதந்திரம், உனக்குரமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நீ யாருக்கு உனக்கு குற்றப்படுத்துகிறாங்களோ அவர்களை குற்றப்படுத்தும் கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இதுதான் ரகசியம். நீதிமானின் ரகசியம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவன் உத்தமனாய் மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்தான். இயேசு மனுஷரை உண்டாக்கினதை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்ட காலத்திலே
தேவனுக்கு உண்மை உள்ள சகோதரனாய் ஜீவித்தான். அதோடு மட்டுமில்லை, அந்த விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் நிறைந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமுள்ள நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லுகிறான். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னால் மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம், தோற்றங்கள் எல்லாம் அப்படின்றதான் நாளுக்கு நாள் பொல்லாதவைகளாக இருந்தது. நாளுக்கு நாள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருந்தது என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நோவா மனசாட்சியின் காலத்தில் உத்தமனாக இருந்தான்னு சொன்னால், இந்த கிருபையின் நாட்களிலே நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நம்ம செய்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது? நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் ஜீவித்து கொண்டிருக்கேனா? இப்படி வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துகிற பிள்ளையாய் ஜீவித்து கொண்டிருக்கேனா? நான் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கேனா? இன்னால் முடியவிட்டால் என் கர்த்தருக்கு பிள்ளை நாமத்தை உயர்த்துவதற்கு கொடுத்து உதவுகிற பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில் சிந்திக்க பார்க்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே மனசாட்சியின் காவல் அப்படின்னா, எத்தனை பொண்ணுனா அப்போ கட்டிக்கலாம், எத்தனை பாவத்தவனும் செய்துக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்திருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்து நீதிமானாய் மாற்ற முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான எந்த காரியத்தையும் அவரிடத்தில் பார்க்க முடியவில்லை. நான் பாடும்போது பாடினேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் நிந்தைகள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் நிந்தைகள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓட்டம் என் இயேசுவுக்கு பிரியமாய் ஓட வேண்டாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுதித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமான ஜீவமாக இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இந்த நோவாவின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார், அந்த பிள்ளைகளான கனிகள் அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று சில காரியங்களை உங்கள் மத்தியில் பேசிவிட்டு அடுத்த காரியத்துக்காய் கடந்து போகலாம். பாருங்கள், அவனுடைய கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். நான் இந்த ஜனத்தை நான் அழிக்கப் போகிறேன், இந்த தேசத்தை அழிக்கப் போகிறோம், பாவம் மிகுதியாக இருக்குது என்று சொல்லி கர்த்தரோடு பார்த்து சொல்கிறார், ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே பாவம் மிகுதியாக இருப்பது நிமித்தமாக நான் உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி. கொஞ்சம் நேரம் யோசித்து பாருங்கள். அந்த நாட்களிலே நோவா மட்டும்தான் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்திருக்கிறான். அவனை மட்டும் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், ஒரு பேழையை உண்டாக்கு. பல விதமான காரியங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லா காரியங்களையும் தேவன் அவனுக்கு என்ன கட்டளை இட்டாரோ அந்த கட்டளையின்படி செய்து முடிக்கிறான். மனுஷன் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே மனஸ்தாபப்பட்ட காலத்திலே இந்த கிருபை நாட்களிலே சத்தியத்தை அறிந்திருக்க நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்மை பார்த்து அருமையான நான் சொன்ன எல்லா வார்த்தைகளை கேட்டான்னு சொல்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை தாவீதை போல
இருதயத்துக்கு ஏற்றவனாய் நாம் வாழ்க்கை ஜீவித்து கொண்டிருக்கோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய ஆரம்பித்தோமானால் நம்முடைய மனசாட்சியை நம்ம பார்த்து கேட்கும், ஒவ்வொரு காரியங்களையும் நம்மை பார்த்து கேட்கும் என்று சொல்ல முடியும். அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். வாழ்க்கையிலே மனைவி மனநிலையில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு 25 ஆண்டுகளாகிறது. அன்றைக்கு என்ன பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேனோ அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் இன்று வரையில் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நான் செய்கிற பணி என்ன பணி என்பது உங்களுக்கு தெரியும். யாருமே நடத்துனரை உள்ளே ஏற்ற மாட்டாங்க. நடத்துனர்னு சொன்னாலே சபையில் ஏற்றுவங்க கூட கேட்டு தான் ஏற்றுவாங்க. பிரதர் எத்தனை வருஷம் ஊழியம் செய்யுங்கிற பிரதர், எத்தனை வருஷம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற பிரதர், நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீங்க பிரதர், எந்த டயசஸில் நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கீங்க, அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் ஆரம்பித்து இடைப்படும் போது எங்கே இருக்கிறாங்கள் இல்லாமலே கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல உன்னை ரட்சித்து உயர்த்துகிற தேவன் என் இயேசு கிறிஸ்து தர ஒரு தெய்வத்தை நீ பார்க்க முடியாது. அநேக சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த சென்னை பட்டணத்திலே இந்த ஊழியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். வருகிற ஊழியங்கள் எல்லாம் வாரவங்களே எனக்கு பெண்களை தான் கற்று தருவாங்க, ஆம்பளைங்க கம்மியாக தான் வருவாங்க. வாரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, பிரதர் என் குடும்பத்திலே கணவன் என்னோடு கூட இல்லை, இன்னொரு சகோதரியோடு தொடர்பு வைத்திருக்கிறார் சொல்லுவாங்க. சொல்லுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கேட்கும்போது இரத்த கண்ணீர் வடிப்பேன். போன மாதத்துக்கு முந்தின மாதத்தில் ஒரு சகோதரி வந்திருந்தார்கள், 37 வயசான ஒரு தங்கச்சி வந்திருந்தாங்க. அந்த தங்கச்சி சொன்ன வார்த்தை சொல்வதற்கு மடித்து தான் கீழே கொண்டு போனேன். கர்த்தர் கையை கொண்டு போகிறார் என்று சொன்னார். சொல்லும்போது சொன்னார், பிறந்து விளந்த வீட்டிலே என்னை வேலைக்காரியாய் வைத்திருக்கிறார்கள். ஊரவா சந்து ரக்கமான தூரவா கேட்டு அழ ஆரம்பித்தேன், அழுது கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அற்புதத்தை செய்து என்னை போல ஒரு ஊழியக்காரனை கொடுத்து திருமணத்தை நடத்தி முடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லைங்க. அதை மறந்துடவே கூடாது. அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். பாருங்கள், திருமணம் நடந்தது. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய கட்சிக்காரங்க, எம்எல்ஏ எம்பிங்களெல்லாம் வந்திருந்தாங்க. யார் வந்திருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவர் மத்தியில் என்ன அந்த தங்கச்சி கூப்பிட்டாங்க, எங்கள் பாஸ்டர் வந்திருக்கார், அவர் வந்து ஜெபித்த பிறகு திருமண காரியங்களை நடத்தலாம் என்று சொல்லி. நிச்சயமாகவே ஒரு கலசம் தண்ணி நீ கர்த்தருக்கு கொடுத்தாலும் அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுத்து புலகத்திலே உங்களை உயர்த்தி வைப்பதை அநேக சாட்சி சொல்ல முடியுங்க. அநேக சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். பாருங்கள், நோவா அந்த பேழையை உண்டாக்கி அந்த பேழைக்குள்ளே அவன் அமர்ந்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு என்னென்ன சொன்னார், அந்த கட்டளையின்படியெல்லாம் நடந்து கொண்டான்னு சொல்ல முடியெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 8வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நோவா பேழையிலிருந்து வெளியே வெளிப்பட்ட உடனே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். யோசித்து பாருங்கள், பாவம் நிறைந்த உலகத்திலே உத்தமனும் நீதிமானாய் ஜீவித்தான். கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார். அவனையும் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான சந்ததிகளையும் பூலோகத்தில் உள்ள ஒவ்வொரு மிருக ஜீவன்களையும் பறவை ஜீவன்களையும் பாதுகாத்து கொண்டார். நேரம் வந்தது, வெளிச்சத்துக்கு வந்தான், பூலோகத்தை பார்த்து கொள்கிறான். பார்த்த பின்பு முதல் செய்த காரியம், என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கார், அந்த தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பலிபீடத்தை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலிபீடம் கட்டி கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னால் செய்ய முடியாது என்று சொன்னாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் கனப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா ஊழியம்னு சொன்னாலே அந்த 1ஆம் தேதி வந்த உடனே நான் சொல்லிக் கொடுப்பேன் என்னுடைய விசுவாசிகள்லாம், தங்கச்சி உன் கணவன் 10 ரூபா சம்பாதிச்சாலும் 1 ரூபா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு என்னை விட கோடீஸ்வர பொருட்களை கர்த்தர் என்னுடைய சபையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரே ஒரு காரியம் என்னென்னா, சொன்னதை செய்வார்கள். அதுதான் ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. 10 ரூபா கொடுத்துப்பார். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பாய் என் தேவன் 10,000 ரூபா தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தசவ பாகங்களையும் காணிக்கைகளை எங்கே கொண்டு வைக்கணும்? பண்டக சாலையில் கொண்டு வைக்கணும். வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கதவை பூட்டி புது பணத்தை எல்லாம் வச்சிங்கன்னா சொந்தக்காரன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்த்து வைக்காதே, திருடல் பறித்திடுவான். சேர்த்து வைக்காதே,
திருடன் பறித்திடுவான், கொடுத்திடு இயேசுவுக்கே, குறைவின்றி நடத்திடுவான். கொடுத்திடு இயேசுவுக்கே, குறைவின்றி நடத்திடுவான். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினங்குறித்து கலங்காதே மனமே, நாளைய தினங்குறித்து கலங்காதே மகளே. இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். அல்லேலூயா. வெளிச்சத்துக்குள்ளே வருகிறான். தேவனுடைய உயிரையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவது நிமித்தமாக என் தேவனுக்காய் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்குள்ளே வருகிறது. யோசித்து பாருங்கள், மனசாட்சியின் காலம், தேவன் மனுஷனை குறித்து மனஸ்தாபப்பட்ட காலம், பாவம் நிறைந்த காலத்திலே நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பலிவிடம் கிட்டினான் என்று வேதம் சொல்கிறது. அநேகர் சொல்லுவாங்க, அவர் தேவன் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்தது உண்டு, ஆனால் அவர் என்னென்ன சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தகன பலியிட்டான் என்று வேதம் சொல்கிறது. மிருக ஜீவன்களையும் பறவை ஜீவன்களையும் கொண்டு வந்து தகன பலியிட்டான் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொன்னால் அந்த காரியத்தை நீ செய்வாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த காரியத்தை கண்டு கர்த்தர் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற சௌரிக்கு நான் ஜெபித்தினால் எப்படி கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்று. நீ விசுவாசித்து ஜெபித்து பார், அற்புதத்தை இயேசு செய்வார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மனுஷனை பார்த்து பயப்படக்கூடாது. உலகம் நம்மை பார்த்து சொல்லி இதோடு இவன் கதை முடிந்து விட்டது என்று சொல்லி அன்றைக்கு தான் கர்த்தருடைய கரம் பிடித்து வழிநடத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அநேக ரகசியங்களை சொல்ல முடியும். வேதம் சொல்கிறது, அவன் செலுத்தின தகன பலியை கர்த்தர் உகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள். நான் கொடுக்கிற காணிக்கை என் தேவனுக்கு எப்படி இருக்கணும்? உகந்த வாசனையாக இருக்க வேண்டும். நாம் செலுத்துகிற காணிக்கை கர்த்தருக்கு உகந்த வாசனையாக இருக்க வேண்டும். எல்லாரும் நம்ம பார்த்து சொல்ல, மகன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், இவ்வளோ தான் கொடுக்கணும், அதை விட அதிகமாக கொடுக்குறான்னு சொல்லி உகந்த வாசனையை நம்ம அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கிற காரியத்தில் பின்தங்கவே கூடாது. பார்த்திங்கன்னா சென்னைக்கு கடந்து வந்து ஒரு ரூபா கூட வசதி இல்லாது, ஒருவேளை சாப்பாடுக்கு வசதி இல்லாத நேரத்திலும் எங்களுக்கு கிடைக்கிற காசிலே கர்த்தருக்கு தசமமாக கொடுத்து தான் வந்தோம். இன்றைக்கு கர்த்தர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருக்காக கொடுத்த ஒருவரும் இழந்து போனதே இல்லைங்க, தோற்று போனதே இல்லைங்க. அவங்க யாருக்கும் எங்கள் ஏசப்பா கடன் வைக்கிற ஆளே கிடையாது. அவன் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தனுக்கு கடன் கொடுக்கிறான், அதை கர்த்தர் அவன் கழிச்சு வரான் திரும்ப கொடுப்பார். எங்கள் அப்பா கடகாரம் இல்லைங்க, எங்கள் அப்பா கோடீஸ்வர பிறகு உன்னை உருவாக்கினவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். அவர் உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிடம் இருக்கும். அநேக ரகசியங்களுக்குள்ளுக்கு சொல்ல முடியும். பாருங்க, பலியிடுகிறான், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. 9வது அதிகாரம் 1-2 யாராவது வாசிங்கள். ஆதியாகமும் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். போது பிரதர். அங்கு சொல்லப்படுகிறது, கர்த்தர் நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
தேவனுக்கு பிரியமான காரியம். நீ இஸ்ரவேலை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் நம்மை ஆசீர்வதிப்பது நம்மை உருவாக்கின தேவனுக்கு லேசான காரியம். அது எந்த காரியமாக இருக்கட்டும், பிள்ளையின் படிப்பு காரியமாக இருக்கட்டும், வேலைவாய்ப்புகள் இருக்கட்டும், கணவனின் காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லும் முடியாது முடியாது என்று சொல்லி என் தேவன் சொல்வார், நான் உன்னை கரப்பிடித்து வழியெடுத்த போகிறேன். நீ எந்த இடத்துலாம் வெக்கப்பட்டு வந்திருக்கிறாயோ அந்த இடத்துல உன்னை ரட்சித்து உயர்த்துவதை இது ஜனங்கள் கண்டுகொள்ளும் என்று சொல்வார். பாருங்க, கூப்பிட்டு சொல்கிறார், நோவாவின் பிள்ளைகளை கூப்பிட்டு, நீங்கள் பலுகி பெருகுங்கள், நீங்கள் பலுகி பெருகி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருங்கள். அவர் காரியத்தை சொல்லும்போது சொல்லுங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். யோசித்து பாருங்கள் கொஞ்ச நேரம். பூமியை நிரப்பணும்னா நோவாவும் பிள்ளைகளும் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரியும். அவர்களை கொண்டு தேசம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், ஒரே ஒரு ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்க முடியும் என்று சொன்ன தேவன் பார்க்கிறோம். இங்கு சொல்லப்படுகிறது, நோவாவை ஆசீர்வதித்து சொல்கிறார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்படி சொல்லிட்டு விடலை. பின்னால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஜீவன்கள் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டு பயப்படும், அச்சப்படும். உங்களை குறித்து இந்த உலகமே பயப்படும். கர்த்தருக்கு பிள்ளைகள் என்று சொன்னாலே உனக்குறமா யார் நிற்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் காலடிக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அநேக ரகசியங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். என்னோட ஒரு தம்பி பணி செய்து கொண்டிருந்தான். அவன் ஆர்எஸ்எஸ்ஸிலே பெரிய பிரபலமானவன். அவனிடத்திலே சொன்னான், அடுத்த ஆண்டு நாட்களை காணும்போது உன்னையும் நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே சேர்த்துக்கொள்வோம் என்று சொன்னான். நான் சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு சொன்னேன், நான் உன்கிட்ட எதுக்குமே வரலையப்பா, ஏன் இடத்துல எப்படி அப்படின்னு சொன்னான். இல்லை நீ அதிகமாக ஊழியம் செய்கிறான்னு சொன்னாங்க, அதனால் உன் ஊழியத்தை நாங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி விட்டார். நானும் பொறுமையாக இருந்து விட்டேன். சசி என்று பேர், இப்போது அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அன்றைக்கு நல்லா நான் அழுதேன். ஆண்டவரே, யார்கிட்ட எதுவும் பேச போகவில்லையப்பா, ஏன் இந்த சோரன் இப்படி பேசுகிறான்னு சொல்லி கடைசி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை ரட்சித்த தேவன் உன்னையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி. அடுத்த ஆண்டு நாட்களை காணும்போது நான் அந்த பைபிளை தூக்கிட்டு போவதை போல நீயும் சபையாய் தூக்கி கொண்டு போவாய் என்று சொன்னேன். அதே போல் இன்றைக்கு கர்த்தர் என்னை விட அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கரங்களை தட்டி ஊராவா சந்துராவா, என் தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை வழிநடத்தவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பலுகி பெருகி பூமியை நிரப்பி உன்னை குறித்த பயம், உன் பிள்ளைகளை குறித்த பயம் தேசத்தில் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உன்னை குறித்த பயம் இந்த உலகத்தில் உண்டாகும்னு சொல்லி அந்த பயத்தை குறித்து தான் நம்மளை பார்த்துன்னா மிருகங்கள் எல்லாம் பயப்படுது. அன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், நோவாவின் கனி கொடுத்தது பிள்ளைகள். அந்த கனி பூமியை நிரப்பத்தக்கதான மைமையான காரியங்களை செய்ததென்று சொல்லி பார்க்குறோம். அப்படி என்று சொன்னால் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மட்டும்தான் அவங்களுக்கு சொன்னேன். நோவா தன்னுடைய வாழ்ந்த காலத்திலே உத்தமனும் நீதிமானாய் இருந்தது நிமித்தம் பூமியை நிரப்பும் கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி ரவோ சந்தரதிரிவினக துரவா. ஒரே ஒரு நீதிமானாய் இருந்தது நிமித்தம் வாழ்க்கையிலே பூமியை பலுகி பெருகத்தக்கதான மைமையான கிருபையை பெற்றுக்கொள்ளும் டாலண்டை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஓர் படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஓர் படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோம், நீதிமானை அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோம், கர்த்தர் அன்பை நீட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன், கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா
சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையோர் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு லோத்தை கொண்டு ரெண்டாவது பாத்திரம் லோத்தை குறித்து கொஞ்சம் பார்த்து முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது கதாபாத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதை பார்த்து முடித்து விட்டோம். ரெண்டாவது காரியத்துக்கு கடந்து போவோம் என்று சொன்னால் 2 பேதுரு 2:8 யாராவது வாசிங்கள். ம் 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 நோவா தன்னுடைய காலத்திலே நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி வாசித்தோம். இங்கு லோத்து வேதம் சொல்லுகிறது, அந்த சோதோங்கோரா பட்டணத்தின் பாவத்தை வாசப்படியிலே உட்கார்ந்திருந்து பார்த்து கொண்டு அழுவானான். எப்படி அழுதுருப்பான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எப்போ வெளிச்சத்தை காணுவானுங்களப்பா, இந்த பாவம் நிறைந்த தேசத்திலே, இந்த சோதோங்கோரா பட்டணத்திலே இந்த ஜனங்களெல்லாம் அழிந்து போகிறாங்களே என்று சொல்லி அவருடைய இருதயம் எப்படி இருந்ததான்? நீதி உள்ள இருதயம். இந்த நீதி உள்ள இருதயம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களெல்லாம் ஆத்துமாதயம் செய்வாங்க. அல்லேலூயா. அவன் இது எப்படி இருந்ததான்? நீதி உள்ள இருதயமாக இருந்து பாதிக்கப்பட்டதான். அல்லேலூயா. எப்படி நான் அழுதுருப்பான், ஆண்டவரே நானோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். லோத்துன்னு சொன்னாலே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. லோத்தின் சந்ததி என்று சொன்னாலே ஆமோன் புத்திரரும் லேவின் அந்த மோவாப்பின் புத்திரர்கள் என்று அவனை அருவருப்பார்கள். ஆனால் இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாடின் காலத்தில் அவன் விதைத்த காரியத்தை புதிய ஏற்பாடின் காலத்தில் பேதுரு சொல்கிறான். இதயம் பாதிக்கப்பட்ட லோத். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காய் திறப்பில் நிற்கிற நம்ம ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்க அவருடைய இதயம் கொஞ்சம் நேரம் யோசித்து பாருங்களா. வேதம் சொல்கிறது, சோதோங்கோரா பட்டணத்தின் ஜனங்களின் பாவங்களின் பொல்லாப்பு பெரியதாக இருந்தது. அது தேவ சன்னதியில் எட்டுனது என்று சொல்லி தான் அந்த சோதோங்கோரா பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அந்த தேசத்திலும் இவருடைய இருதயம் நீதி உள்ள இருதயமாக இருந்தது நிமித்தமாக அவன் கர்த்தர் சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறான். இந்த லோத்துன்னு சொன்னாலே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த காரியத்தை சொன்னோட ஐயோ பாவ சந்ததியை உருவாக்கி விட்டான் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதியுள்ள இருதயம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி. நம்ம பார்க்குற பார்வை வேற, கர்த்தர் பார்க்குற பார்வை வேற. நாம் பார்க்குற பார்வை முகத்தை பார்க்குற பார்வை, அவர் பார்க்குற பார்வை இதயத்தின் உள்ளந்திரங்களை ஆராய்ந்தறிகிற பார்வை. மறந்து போய்விடக்கூடாது. நாம் நினைக்கலாம், நான் இந்த காரியத்தை கர்த்தருக்காக செய்திருக்கேனே, என்னை கனப்படுத்த யாருமே இல்லைன்னு நினைக்காதே. உன்னை ஒரு நாள் கனப்படுத்தி பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரித்துக் கொள்ளும் முத்துக்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியும். மறந்து போய் விடக்கூடாது. அப்படி என்று சொன்னால் அந்த லோத்து இந்த காரியத்தை செய்த நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே நீதிமானாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னையும் என்னால் ஆசீர்வதிக்க முடியும், உன்னை கொண்டு இந்த உலகத்திலே அநேக ஆத்துமாக்களையும் பக்கமாக இழுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி. கடைசியாக ஒரு வார்த்தை வைத்து ஒரு 5 நிமிடத்தில் முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் என்று தெரியவில்லை. பாருங்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நாளை எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு நாளிலே நாம் கர்த்தருக்காய் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? சரி, அந்த நாளை கூட விட்டுருவோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் கேட்கிறேன். ஒரு பரிசுத்த நாளிலே, ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே, ஓய்வு நாளிலே நாம் கர்த்தருக்காய் என்னென்ன செய்து கொண்டிருக்கோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம். அதிகாலமே எழும்பி அவரை தேடுறவர்கள் கண்டடைவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலமே எழும்பி அவரை தேடுறவங்கெல்லாம் அவர் அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். நான் யாரும் சண்டைக்கெல்லாம் வர மாட்டேன். அதிகாலமே எழும்புவோம், ஆனால் எழும்புன மாதிரி இருக்கும், பின்னு படுத்துருவோம். அப்புறம் 6 மணிக்கு எழும்புவோம், அப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அப்புறம் 7:30 மணிக்கு எழும்புவோம். அதில் வீட்டை சொல்லி கேட்கும். யாராவது கற்று நடத்துகிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏம்மா 6 மணிக்கு அந்த ஜபத்துக்கு போகணுமாம்மா, தூங்கிட்டு இருக்கீங்களே, நீ சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், எனக்கு பிள்ளைங்க. 6 பேர் சவுரி சொன்ன சாட்சியை நிறுத்தி சந்தோஷப்படுகிறேன். என்ன சொன்னாங்க? இத்தனை வருஷம்
நான் யாருக்கு உதவி இல்லாமல் கர்த்தர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. இதாங்க ரகசியம். மறந்து போய் விடக்கூடாது. இது செய்ய முடியாது, என் இயேசுவால் செய்ய முடியும் என்று விசுவாசித்து பார், செய்ய கர்த்தர் கிருபை தருவார். இதுதான் ரகசியம். ஒரு நாளிலே எத்தனை மணிக்கு நேரம் உண்டு? 24 மணி நேரம் உண்டு. நம்ம எத்தனை மணி நேரம் கர்த்தருக்கு செலவு பண்ணுறோம்? பரிசுத்த நாள் தான் சொன்னேன், வேறு எந்த நாளும் கேட்க வர மாட்டேன். ஏன்னா குறைவில்லாதவங்க யாருமே எல்லாருக்கிட்டையும் குறைவுகள் உண்டு. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 24 மணிக்கூரில் கர்த்தருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? 2 மணிக்கூறும் எவ்வளோ கொடுக்கணும் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது. 24 மணின்னா எவ்வளோ கொடுக்கணும் கர்த்தருக்கு? 40 நிமிஷம் கொடுக்கணும். 2 மணி 40 நிமிஷம் கொடுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எங்கள் ஆத்துமகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் எங்கே. அதனால தான் இந்த தேசம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா எலும்பி முழிச்ச உடனே தேடுறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுவாங்க. அது எத்தனை மணிக்கு நீ எலும்புனான்னு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், எனக்கு இல்லை. எலும்பி முட்டி போட்டு, ஆண்டவரே இந்த நாளை காண செய்ததுக்காய் மக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளில் நீர் எங்களை வழிநடத்த போகிறதுக்காய் மக்கு ஸ்தோத்திரம், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கூறி சத்தியத்தின் பாதையை வழி நடத்துவேன்னு சொல்லி அல்லேலூயா பார்ப்பான். எலும்புன உடனே வெட்டி கொடுக்கணும். வெட்டி தானே, வெட்டி கொண்டு கொடுத்தானா வீட்டில் சண்டை வராது. சிலரை பார்க்கணும், அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு மகாராஜா உட்காந்துருப்பாங்க. அது இருந்த இடத்துல கொண்டு கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு சண்டை. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்காங்க, அவர் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் போய் கேட்டேன், மைத்துனரே இன்றைக்கு நீர் என்ன செய்தீர் என்று கேட்டேன். முதல் அவர் சொன்னார், நான் எழும்புறேன், உட்கார்ந்துருந்தேன், உங்கள் அக்கா டீ கொண்டு கொடுத்தாங்க, நான் உட்காந்து படம் பார்த்து கொண்டிருந்தேன். என்னது படம் இல்லை, பேப்பர் நியூஸ் படித்து கொண்டிருந்தேன். நான் கேட்டேன், இத்தனை வருஷம் நீங்கள் படிச்சிங்களே, என்ன நன்மையை பெற்றுக்கொண்டீங்க? அவர் சொன்னார், உலகத்தில் நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும்னார். சரி, போன வாரத்தில் இந்த டேட்டில் என்ன நீங்கள் அந்த பேப்பர்லேருந்து கற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டேன். ஆனால் நானும் பேப்பர் 2 நாள் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அது மறந்து போச்சு. வேணும்னா நான் முயற்சி பண்ணி அந்த பேப்பரை தேடி ஒருக்கா பார்த்துட்டு ஒரு சொல்கிறேன்னார். அல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கா செய்தி என்ன? அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் உண்மையில் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கூறுவார். அவர் சத்தியத்தின்படி உன்னை வழிநடத்துவார். ஒன்றும் இல்லைன்னு வச்சிங்க, ஆண்டவரே இந்த இடத்துல இன்றைய தினத்தில் நடக்க போகிற ஓய்வு நாளில் பரிசுத்தாரனை ஆசீர்வதிங்கன்னு சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுவாங்க. ஊழியக்காரங்களுக்கு வேலையும் தொழில் இல்லை. அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்க கடமையை செய்யணுமே, அதனால் செய்வாங்க. எழும்பி கேட்கணும், ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நடத்துவதற்கு எங்கள் ஊழியக்காரனை கொண்டு நீர் என்ன வார்த்தையை பேச போகிறீங்கப்பா, அதை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்கள். அவர் சொல்லுவார். அவர் சொல்லுகிற வார்த்தை எங்கள் ஊழியக்காரர் மூலம் கர்த்தர் இடைப்படுவார். நிரூபித்து உங்களுக்கு சொல்ல முடியும். அதிகாலம் எழும்பி கேளுங்க, இந்த வாரம் முழுவதிலும் நீர் எங்களை வழி நடத்த வேண்டும்ப்பா. வழி நடத்துவதற்கு இந்த நாளிலே தேவதாசனை மறுத்தனி வெளிப்பட வேண்டும். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஆர்சி குடும்பமாக இருக்கட்டும், அது எந்த ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்த விசுவாசியாக இருக்கட்டும், ஆத்துமாக்களாக இருக்கட்டும், என் தேவன் உன்னோடு பேச அவர் வல்லவராக இருக்கிறார். கவலைப்படவே கூடாது. கேட்கணும், இந்த வாரம் நடத்தணும். அப்படி ஒன்று ஒன்றா கேட்கணும். ஆண்டவரே கணவனை நீ நடத்துவதுக்காய் சோதரம். இன்றைக்கு அநேக ஜெப குறிப்புகள் இருக்குதப்பா. கணவன் எங்களோடு கூட இல்லை என்று சொல்லி, மனைவி எங்களோடு கூட இல்லை என்று சொல்லி, என் பிள்ளைகள் எங்களோடு கூட இல்லை என்று சொல்லி, என் மருமக்கள் எங்களோடு கூட இல்லை என்று சொல்லி, அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா மாமியார் ஒரு பக்கம், மருமக்கள் ஒரு பக்கம். ஒரு 6 மாத காலத்துக்கு முன்பாக ஒரு அருமையான தம்பி இடத்துல வந்து கேட்டார், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அனாதை ஆசிரமம் ஏதாவது தெரியுமா கேட்டார். நான் சொன்னேன் தெரியும் அப்படின்னு சொன்னேன். சொன்னார், எங்கள் அம்மாவை அனாதை ஆசிரமத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார், என் மனைவிக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் பயங்கர சண்டை, அதனால் எங்கள் அம்மாவை நான் அனாதை ஆசிரமத்திலே சேர்க்க வேண்டும், அதுக்கு நீங்கள் இளிச்சவாயன் ஆகிய பாஸ்டர் நீங்கள் பொறுப்பு. நான் கேட்டேன், அருமையான சகோதரனே, உங்கள் மனைவியை ஒரு 6 மாதம் அனாதை வாசலில் சேர்க்கக்கூடாதா? அந்த ஆள் சொல்கிறான், உங்களை மாதிரிப்பட்ட பாஸ்டரை எல்லாம் ஓட விட்டு அடிக்க வேண்டும் என்று சொல்லி. நான் சொன்னேன், உன்ன மாதிரிப்பட்ட விசுவாசிகளை எல்லாம் ஓட விட்டு அடிக்கக்கூடாது, உங்கள் அம்மாவை துறப்பக்கட்டையில் அடிக்கணும் சொல்லிட்டு சொன்னேன். பெத்த மனம் பித்துடா, உன் மனம் கல்லாக இருக்குது, கர்த்தர் உன்னையும் வெளிச்சம் பண்ணி இயேசு உனக்கு காட்டுவார் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை ஜெபித்து விட்டு சொன்னேன், தம்பி அடுத்த முறை கடந்து வரும்போது உன் தாயை கனப்படுத்தும் கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ வாழும் தேசத்திலே உன் ஆயுசு நாட்கள் கூடியிருக்க வேண்டுமானால் உன் தாயின் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும்.
சும்மா வந்து சத்தியத்தை கேட்டுட்டு சபையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து கும்பாலம் போட்டுட்டு ஓடி விடாதே. கர்த்தருக்கு உண்மை உள்ள பிள்ளையாய் நான் கர்த்தரோடு ஜீவித்து கொண்டிருக்கேன். இந்த பரிசுத்த நாளிலே என் தேவனுக்கு நான் 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷம் கொடுக்கணும்னு சொல்லி கண்ணீர் வெடித்துப்பா. உங்கள் ஊழி நீ நடந்து போகிற எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம் வரும். எனக்கு தடைப்பட்ட எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அந்த வாரம் முழுவதிலும் நீ சொல்ல முடியும் எழுமி என்று நான் கர்த்தருக்காக இந்த பரிசுத்த நாளை காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தார் என்று சொல்ல முடியும். உன்னையும் கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்க முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னை போல நாம் பணி செய்யும் இடத்துல உண்மை அறியாத பிள்ளைகளுக்கு நான் ஒரு சாட்சியாக என்னை நிறுத்த வேண்டும் என்று சொல்லணும். ஆண்டவரே, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, விலகினப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நான் கைகளை வைத்து ஜெபிக்கிறையா, நீர் அற்புதத்தை செய்யணும்னு சொல்லணும். ஆண்டவரே, கடன் தொல்லையில் எத்தனையோ குடும்பங்களுக்கு இருப்பான். பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பமாய் மரித்து போகிறாங்க. அவங்களுக்கு நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான் சத்தியம் நமக்கு தெரியும். எந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறோம்? இதுவரையிலும் கடன் என்று அழுது கொண்டிருக்கிறாயே, உன் கடத்தை அடைக்க உலகத்தில் ஒருவரும் உதவி செய்யவில்லையா? இயேசு செய்ய வல்லவராயிருக்கிறார் சொல்லி எத்தனை பேர் நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஒரு சகோதரன் வந்து சொல்லுவான், தெரியாமல் ஒரு கையெழுத்தை இந்த ஓட்டுநருக்கு கொடுத்து விட்டதுனால என் குடும்பம் இப்போ பசியும் பட்டினியுமா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன், பயப்படாதே, ஜெபிக்கலாம், அவருடைய இதயத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. நம்முடைய காரியத்தில் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் துன்பப்படுவதோடு கூட துன்பப்பட வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்கிறதோடு கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லா பாடுகளையும் சகிக்கும் திறமையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். மறக்கக்கூடாது. என் பிள்ளை அப்படின்னு நினைப்பதை போல ஊராவட்டு பிள்ளையை ஊற்றி வளர்க்க வேண்டும், அப்போது தான் பிள்ளை தானாக வளரும் என்று உலகத்தான் சொல்கிறான். நம்ம எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம்? அந்த வருஷத்தினால என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அடுத்த மாதம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. கடன் வாங்கி சாரியெல்லாம் இப்போ வாங்கியிருப்பாங்க, பட்டு சாரி கூட வாங்கியிருப்பாங்க. என் விசுவாசிகள் தான் சொல்லுவேன், இந்த வருடம் ஒரு ஏழை குடும்பத்தை நீ கணம் பிடித்து நடத்தாமல் அடுத்த வருஷம் நீ என்னை சபைக்கு வரையே கூடாது. இந்த வருஷம் நீ ஒப்புக்கொடு, ஆண்டவரே, இந்த வருஷம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையில் உண்மை அறியாத ஏழை ஜனங்களுக்கு, இந்த ரோட்டில் படுத்திருக்க பிள்ளைகளுக்கு, குஷ்டரோகிகளுக்கு 50 பேருக்கு நான் உதவி செய்ய ஐயா. என் குடும்பத்தில் என்ன இருந்தாலும் சரி, பசியோ பட்டினியோ நிர்வாணம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன் என்று சொல்லி ஆதாயப்படுத்திப்பார். அடுத்த ஆண்டு கர்த்தர் உன்னை கொண்டு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படியாவது ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. என்னால் முடிந்த மட்டும் குறைந்தது ஒரு 150 ஏழைகளுக்கு சாரி எடுப்பேன், பேண்ட் ஷர்ட்டை எடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன், அரிசி வாங்கி கொடுப்பேன், பிரியாணி போடுவேன். அந்த இடத்துல பள்ளிக்கண்ணையில் அநேக ஊழியங்கள் இருக்கிறது. இந்த ஒரு நாள் மட்டும் பிரதர் ஜெயக்குமாரை தேடி அநேக ஏழை ஜனங்கள் வருவார்கள். இது எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். முதல் ஆண்டிலே ஒரு 5 சாரி தான் வாங்கி கொடுத்தேன், 2ஆவது ஆண்டிலே 50 சாரி வாங்கி கொடுத்தேன். இந்த ஆண்டிலே கர்த்தர் 300 சாரி வாங்கி கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அவருக்காக நிற்கிற ஒருவரும் இழந்து போனதே இல்லைங்க. பயந்து விடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமானாய் நாம் உத்தரித்து கொள்ளப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எழுந்து கட்டும்போது அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து உங்கள் பாஸ்டர் பேசுகிறான்னு சொன்னால், நம்மளால் முடிந்த மட்டும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்கள், அல்லாவிட்டால் ஜெபிக்க ஆரம்பிங்கள். பலகணியை திறந்து அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த முறை கடந்து வரும்போது ஒரு வேளை கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 3 மணிக்கு நேரம் கொடுத்தாங்கன்னா ஊழியத்தை செய்து முடிக்கலாம். இதுபோல் அரை மணிக்கூர் 1 மணிக்கூர்னால் நமக்கு ஒத்து வராது. கடைசியாக வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லி முடித்து கொள்ளலாம். பார்த்திங்கன்னா 24 வருஷம் முடிந்து விட்டது. பள்ளிக்கண்டையில் வந்து சபை கட்ட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி பண்ணி கொண்டே இருந்தேன். என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீண். அப்போ தான் உங்கள் பாஸ் சொல்லிட்டார், அவன் 15 நாள் 17 நாள் தான், 1 மாதம் கூட நான் முழு சம்பளம் வாங்கினதே கிடையாது. அப்போது ஜெபித்து கொண்டே இருந்தேன். என்ன சார்ந்தவங்களெல்லாம் சொல்லுவாங்க, உன் கதை இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு. போன வருடம் ஒரு குடும்பத்துக்கு போய் தூத்துக்குடியில் ஜெபித்து விட்டு கடந்து வந்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு சபையும் வீடும் கட்ட வேண்டும் என்று சொல்லி.
அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உணர்த்தினால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். தூத்துக்குடியிலே ஜெபித்து விட்டு கடந்து வந்து விட்டேன். ஒரு 6 மாதம் கழிந்த பின்பு போன வருடம் 6வது மாதமோ 7வது மாதம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பிரதர், உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னோட அந்த எஸ்டிமேட்லாம் எனக்கு தெரியாது, நான் பிஇ முடிக்கலை, சிவிலும் முடிக்கலை, அதனால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, 25 லட்சம் ரூபா உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டிக்கத்தான் விடுதாலே. லோயா, ஒன்றுக்கு தகுதி இல்லை. சொல்லும்போது உள்ளத்தின் ஆழத்தின் என் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அவங்க கொடுத்த பணத்தை கொண்டு தான் இப்போது வீடு கட்டி முடித்து விட்டேன். அடுத்த மாதம் சபை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். என்னை உருவாக்கின தேவன் உங்களையும் உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொல்கிற நம்ம ஓடுகிற ஓட்டம் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நீ உண்மையாய் ஓடுவாய் என்று சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே போய் தான் கண்டுபிடிக்கணும், இவங்க தான் தரணும், கவலையப்படாதே. உண்மையாய் கர்த்தருக்கு ஜீவிப்பாய் என்று சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நம்ம அலைய வேண்டிய அவசியமே இல்லை, சொந்த பந்தங்களை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அது எங்கேருந்து வாசலை அவர் திறக்கிறார் என்பது ஒருவருக்குமே தெரியாது. வெண்கல கதவுகளை முறித்து இரும்பு தாள்களை முறித்து அந்தரங்கத்தில் பொக்கிஷையும் புதைப்பொருளை அவர் தர வல்லவராக இருக்கிறார். நமக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்புமே இருக்காது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும்போது இயேசு கிறிஸ்து உயிருள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் என்று சொன்னேன். நீதிமான் ஆக்கப்பட்ட அநேகரை குறித்து உங்களுக்கு சொல்லேன். ஒரே ஒரு ஆபிரகாம் தன் தகப்பனையும் தன் தாயையும் தன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் சொந்த பந்தங்களையும் தகப்பனை வீட்டை விட்டு வெளியே வந்ததினாலே அவன் நீதிமானாய் இருந்தது நிமித்தமாக வேதம் சொல்கிறது, பொன்னும் வெள்ளியுடைய சீமானாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்குள் நம்முடைய ஜீவம் நீதிமான என்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த பரிசுத்தவான்களை எல்லாம் உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவில் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவில் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஊழியத்தில், இந்த கிரேசிவின் ஊழியத்தை கர்த்தர் பலுகி பெருக செய்ய வேண்டும். எங்களைப் போல உதவாத
எங்களைப் போல எவ்வளவோ கர்த்தருக்கு தூரமாக இருந்த எங்களையும் இந்த தேசத்திலே ஒரு ஊழியக்காரனாய் தேசத்தில் அநேக இடங்களிலே எங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாய் இந்த கிரேஸ் ஊழியத்து நிமித்தம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னதை போல இந்த கிரேஸ் டிவிக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து இந்த ஊழியத்தை பலி பெருக்க நாம் உதவி செய்வோம். கர்த்தர் இந்த ஊழியத்தையும் அவருடைய சாவனத்தையும் அதில் உள்ள ஒவ்வொரு வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.